தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் நடைபெறக்கூடிய சபாநாயகர் மாநாட்டிலும் கூட அந்த பீகார் சட்டமன்றத்துல ஆளுநர் ரவி ஆளுநர்களுக்கு அவையில் இடமில்லை என்பதை நீங்க பேசுறதுல இருந்து புரிஞ்சுக்கிற முடியுது. ஒன்றிய அரசு நீக்கியதுல இருந்தே அதை புரிஞ்சுக்கிற முடியுது. இன்னொரு பக்கம் நாளைக்கு இந்த வழக்கு வர இருக்கிறது. ரவி அவர்கள் மீதான வழக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் கெடு விதிச்சிருந்தாங்க ரவி அவர்களுக்கு. அடுத்த ஹியரிங் வர்றதுக்குள்ள சார்ட் அவுட் பண்ணணும், இல்லைன்னா நாங்க சார்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. இதுவரைக்கும் ரவி அவர்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. இன்று இரவுக்குள்ள எதுவும் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை ரவி அவர்கள் பண்ணவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்துடைய நடவடிக்கைக்கு ரவி உள்ளாவாரா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஏற்கனவே இந்த ஆளுநர் என்பவர் காலாவதியாகி போயிருக்கிறார். இந்த ஆளுநர் பொறுப்பு என்பதே காலாவதியாகி போய்விட்ட ஒரு பொறுப்பு தான். நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகார மையங்களில் இருக்கக்கூடிய எல்லா மட்டத்திலும், நீங்க பிரதமர்னு வச்சுக்கிட்டாலும் சரி, முதலமைச்சர்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இவர்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். இவர்களினுடைய பதவி காலம் முடிஞ்சிச்சுன்னா காபந்து பிரதமர் ஆயிடுவாரு, காபந்து முதலமைச்சர் ஆயிடுவாரு. அடுத்த தேர்தல் நடத்தி புதிய முதலமைச்சரை, புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறவரை அது காபந்து பொறுப்பாகத்தான் நீங்க பார்க்கணும். ஆனா இந்த பொறுப்பு என்பது நியமன பொறுப்பு. அப்ப நியமன பொறுப்புக்கு இது செல்லாதான்னு கேட்டா, செல்லுமா செல்லாதா என்பதை நாம பேசுறோம் களத்தில் இருந்து, அது வேறு. தமிழ்நாடு அரசு குரல் எழுப்புகிறது, அது வேறு. ஆனா ஆளுநரை நியமிக்க வேண்டிய உள்துறை அமைச்சகம் ஏதாவது கருத்து சொல்லியிருக்கா? கருத்தே சொல்லல. நீங்க 2 முக்கியமான விஷயங்கள் அவர்களுடைய நகர்வுகள்ல இருக்கு. நீங்க பேரவைத் தலைவர் அவர்கள் மாநாட்டுல எக்ஸ்போஸ் பண்ணார்ல, சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டுல எக்ஸ்போஸ் பண்ணார்ல, அதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களான்னு நீங்க சொல்லணும். யாரு ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களான்னு எந்த மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர் அவை குறிப்பிலிருந்து அதை நீக்கிறோம்னு சொன்னாரோ, அப்ப அவர் என்ன செய்யணும்னா, இல்லங்க நாங்க இதை ஏற்கிறோம், இல்லங்க நாங்க இதை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அப்பதான் நீங்க சட்டத்தை இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக எடுத்துச் சொல்கிறீர்கள் என்று பொருள். ஆனா என்ன பண்றாரு? அவை குறிப்பிலிருந்து நீக்கிறார். அதே மாதிரிதான் உள்துறை அமைச்சகமும் ஆளுநர் விஷயத்துல செய்யறாங்க. நாங்க அவரை நீட்டிச்சிட்டோம், அந்த அறிவிப்பை வெளியிடுங்க. இல்ல அவருடைய ஆளுநர் பதவி காலம் முடிஞ்சிருச்சு, புதிய ஆளுநர் நியமிக்கிற வரை இவர் அந்த பொறுப்புல இருப்பார்னு சொல்லுங்க. ஆனா ஒரு கனத்த மௌனத்தோடு இருக்கிறீங்கல்ல. ஏன்னா நீங்க பேசுனா மாட்டிக்குவீங்க. ஆனா நீங்க பேசுனா மாட்டிக்குவோம்னு அமைதியாவே இருக்கீங்க. நீங்க யாரை இங்க அனுப்பிச்சு வச்சீங்களோ அந்த கண்காணி எதையாவது பேசி இங்க மாட்டிக்குது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. இப்ப என்னன்னா, இந்த யுஜிசி விஷயத்துல மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் ரொம்ப தெளிவா சொன்னாரு. யுஜிசியினுடைய நாம்ஸ நாங்க பின்பற்றுகிறோம். ஆனா எங்களை நீதிமன்றத்தை காட்டி மிரட்டுறாரு ரவி. ரவி என்ன சொல்றாரு? நீதிமன்றத்துக்கு நாங்க போயிட்டோம்னா இது எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவாங்க, நீதிமன்றத்துல குட்டு வாங்குவீங்க நீங்க என்ன சொல்றாரு. நீதிமன்றத்தில் இதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொன்னாருங்க. சொன்ன உடனேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஆளுநர் விவகாரம் தொடர்பாக ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு நீதிமன்றத்துல. அந்த மனுவுல கூடுதலாக இந்த சரத்துகளையும் சேர்க்கிறார். அதாவது துணைவேந்தர்கள் நியமனம் என்பது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். இந்த தேடுதல் குழுவை நியமிப்பதிலேயே ஆளுநருடைய தலையீடு என்பது இருக்கக்கூடாது. தேடுதல் குழுவையே நாங்கள் தான் நியமிப்போம். ஆளுநர் வேணா தன்னுடைய பிரதிநிதிகளை நியமிக்கலாமே தவிர முழு தேடுதல் குழுவையும் ஆளுநர் நியமிப்பதற்கான அதிகாரத்தை தரக்கூடாதுன்னு சொன்னது மட்டுமல்ல, இந்த யுஜிசி நாம்ஸ எப்படி கையாளணும், இந்திய ஒன்றியத்துக்குள்ள இந்த யுஜிசியினுடைய நாம்ஸ் என்னென்ன மாதிரி எல்லாம் நெருக்கடிகளை உருவாக்கும்னு எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கும் ரொம்ப தெள்ள தெளிவா ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் முதலமைச்சர். இப்ப கோர்ட் என்ன பண்ணணும்? உண்மையிலேயே சட்டத்தின்படிதானே கோர்ட் நடக்குது, அப்படித்தானே நாம எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கோம். கோர்ட் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, யாரு பக்கம் நியாயம் இருக்கோ, சட்டம் யாருக்கு வழிவகை செய்கிறதோ அவர்களின் பக்கம் தானே இருக்கும். கோர்ட் என்ன சொன்னது? இந்த விவகாரத்துல மட்டும் இல்ல, இதுக்கு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பாருங்களேன், பின்னோக்கி போய் பாருங்களேன். இவர் நான் மசோதாவை கிடப்பில் வைத்திருந்தாலே அந்த மசோதா ரத்து செய்யப்பட்டதாகத்தான் அர்த்தம். யார் சொன்னா? இதே ரவி சொன்னாரு. நீதிமன்றத்துக்கு நம்ம தமிழ்நாடு அரசு போனதா? போன உடனே நீதிமன்றம் என்ன சொன்னது? உடனடியாக முதலமைச்சரை அழைத்து பேசி ஒரு சுமூகமான முடிவை எடுக்கணும்னு. ஏன் சார் முதலமைச்சரை அழைத்து பேசணும்னு ஆளுநருக்கு சொன்னிச்சு நீதிமன்றம்? நீதிமன்றம் சொல்லி இருக்கணும்ல, முதலமைச்சர் ஆளுநரை அழைத்து பேசி ஒரு சுமூக முடிவு எடுக்கணும். அப்படித்தானே சார் சொல்லணும். அப்படித்தானே ரவி சொன்னாரு. நான் கிடப்புல வச்சிருந்தாலே அது ரத்து செய்யப்பட்டதாக பொருள்னு சொன்னாரு. ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? ரவிக்கு தான் உத்தரவு பிறப்பிச்சு, முதலமைச்சருக்கு உத்தரவு இல்ல. இன்னொன்னு, முதலமைச்சர் அந்த இடத்துல தன்னுடைய ஸ்டாண்ட நிலைநிறுத்திக்கிட்டாரு. ரவி கூப்பிட்டாரு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி, இந்த தேதியில வாங்க, உங்களை சந்திக்க விரும்புறேன். இல்லங்க மழை வெள்ள பாதிப்பெல்லாம் வந்துருச்சு, அதனால அதெல்லாம் பார்வையிடுறதுக்கு போறேன், நான் ஒரு தேதி சொல்றேன், அந்த தேதியில உங்களை சந்திக்கிறேன்னு முதலமைச்சர் சொன்னாரு. கடைசியில முதலமைச்சர் எந்த தேதிக்கு சொன்னாரோ
அந்த தேதியில தான் ஆளுநர் சந்திச்சார். ஆளுநர் சொன்ன தேதியில முதலமைச்சர் போய் சந்திக்கல. உண்மையிலேயே ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும் நீதிமன்றம்? ஆளுநரை அழைத்து பேசுங்கள்னு முதலமைச்சருக்கு உத்தரவு போட்டிருக்கணும். சரி, ஆளுநருக்கு உத்தரவு போடல. முதலமைச்சருக்கு உத்தரவு போடல. ஆளுநருக்கு உத்தரவு போட்டுச்சு. இப்ப முதலமைச்சர் வரமாட்டேன்னு சொன்னார்ல, உண்மையிலேயே சட்டம் ஆளுநருக்கு சாதகமாக இருந்திருந்தால், சட்டம் ஆளுநருக்கு தான் அதிகாரம் படைத்திருக்கிற பொறுப்பு என்று சொல்லி இருந்தால், ரவி என்ன பண்ணியிருக்கணும்? கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட்க்கு போயிருக்கணும்ல. நான் கூப்பிட்டேங்க. அவரு மழை வெள்ளம்னு சொல்றாரு. வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட்க்கு போயிருக்கணும்ல. போக முடியாது. கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட்க்கு போனா, அவர் எப்ப வர்றாரோ அப்ப கூப்பிட்டு பேசி ஆவணும். கூப்பிட்டு சுமூகமா பேசுன்னு சொன்னா, திரும்ப நீ கோர்ட்க்கு வரியான்னு சொல்லி கோர்ட் திருப்பி அனுப்பிச்சிரும். அதனால அமைதியா இருந்து, நம்ம அந்த காட்சிய தமிழ்நாட்டுல பார்த்தோம். எல்லா ஊடகங்கள்லயும் வந்தது. அந்த பொன்னாடைய தூக்கிக்கிட்டு குடு குடு குடுன்னு பிடி உஷா மாரி ஓடி போயி, முதலமைச்சர் கழுத்துல போட்டு, முதலமைச்சர வரவேற்று அந்த பிரச்சனைக்கு சுமூகமான முற்றுப்புள்ளி வச்சார். இப்ப இந்த யுஜிசி விஷயத்திலயும் இந்த துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்திலையும் ஆளுநருடைய தலையீடுகள் எப்படி இருக்குங்கிறத நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் என்ன செஞ்சணும்? தமிழ்நாடு அரசுக்கு கொட்டு வைங்க. இதானே ரவி சொன்னாரு. ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது? நீங்க இந்த விவகாரத்தில் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று யாருக்கு உத்தரவு போட்டது? ஆளுநருக்கு தான் உத்தரவு போட்டது. ஏன் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போடல? தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போட நீங்க தானே சொன்னீங்க. தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் குட்டு வச்சிரும். நீதிமன்றத்துக்கு போனா உங்களுடைய வழக்குகள் எல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா எங்க வழக்கு தானே செல்லுபடி ஆச்சு. நாங்க சொன்னது தானே நீதிமன்றம் கேட்டது. அப்பன்னா என்ன பொருள்னா, சட்டத்தின்படி இந்த மாநில அரசு நடந்து கொள்கிறது. இந்த முதலமைச்சர் நடந்து கொள்கிறார். சட்டத்துக்கு புறம்பாக ஆளுநர் நடந்து கொள்கிறார். எனவே நீதிமன்றம் தொடர்ந்து ஆளுநரை நோக்கித்தான் கேள்வியை எழுப்புகிறது. இப்ப நாளைக்குள்ள முடிவு சொல்லணும்ட்டாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள என்ன செய்வாருன்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? எப்படி பொன்னாடையை தூக்கிக் கொண்டு குடுகுடுன்னு ஓடி பொன்னாடையை கழுத்தில் அணிவித்து முதலமைச்சரை அழைத்து பேசினாரோ, அதே மாரி இன்னைக்கு நைட்டு வித்ட்ரா பண்ணுவார் பாருங்க. ஏற்கனவே அவர் நியமிச்சார்ல. அவருடைய ஸ்டாண்ட்ல சரியா இருந்திருக்கணும்ல சார். நீ கோர்ட்டுக்கு போறதா இருந்தா போ, நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாரா? அதுல இருந்து பின்வாங்குனாரா? மாநில அரசு நிலைப்பாடு மாறுபட்டதா? நீ கோர்ட்டுக்கு போறோம்னு சொன்னா கோர்ட்டுக்கு போயாச்சு. நீ என்ன கோர்ட்டுக்கு போறது? நாங்களே கோர்ட்டுக்கு போறோம். வாயா கோர்ட்டுக்குன்னு கூப்பிட்டாச்சா? இப்ப நீ நியமிச்சல்ல. நியமிச்ச குழுவ ஏன் சார் நீ வித்ட்ரா பண்ணீங்க? அத சொல்லுங்களேன். ஏன் நீங்க வித்ட்ரா பண்றீங்க? ஏன் மறுபரிசீலனைக்கு உட்படுத்துறீங்க? உங்களிடத்துல அதிகாரம் இருப்பது உண்மையாக இருந்தால், சட்டம் உங்களுக்கு அந்த வழிவகையை காட்டி இருந்தா, நீங்க உங்க ஸ்டாண்ட்ல ஸ்டெடியா நில்லுங்க. ஏன் உங்க ஸ்டாண்ட்ல உங்களால ஸ்டெடியா நிக்க முடியல? அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஓட்டைகளை தேடுகிற வாய்ப்பை மட்டுமே நீங்கள் உருவாக்கிக் கொள்கிறீர்கள். சட்டம் உங்களுக்கு முழுமையான அதிகாரத்தை தரவில்லை. இந்த விவகாரம் என்றில்லை. ஆளுநருடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் மாநில அரசை ஒத்திருக்க வேண்டியது தானே தவிர, தனி அதிகாரமோ, தனி கவர்னரன்ஸுக்கான பவரோ அவர்களிடம் கொடுக்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த நீதிமன்றங்கள் தொடர்ந்து உணர்த்திக் கொண்டே இருக்கின்றன. நிச்சயமாக இன்று இரவுக்குள் ரவியிடமிருந்து ஒரு அறிவிப்பு வரும் என்பதை நாம் எதிர்பார்ப்போம். இதே வழக்குல முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு வாதத்தையும் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ரவி அவர்கள் வழக்கு விசாரணை நடக்கும் போதே ஒரு 10 பில்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சாரு. இது ஆர்டிகிள் 200 மீறக்கூடிய செயல். குடியரசுத் தலைவர் இதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவர் ஒரு பில்ல பாஸ் பண்ணிட்டு 7 பில்ல ரத்து பண்ணி 2 பில்ல சும்மா வச்சுட்டாரு. இந்த பில்களை எல்லாம் திருப்பவும் ஆளுநர் ரவிக்கு அனுப்பணும். அதுதான் சட்டம் நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வச்சிருந்தாரு. நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த கோர்ட் விவாதங்கள்ல இதெல்லாம் கோர்ட் கருத்தில் கொள்ளுமா? இப்ப துணைவேந்தர்கள் மட்டுமல்லாது, துணைவேந்தர்களையாவது நான் வாபஸ் வாங்கிட்டேன் ரவி அவர்கள் சொன்னாலும், இந்த துணைவேந்தர்கள் வாபஸ் வாங்குவதை தாண்டி பில்களுக்கும் எதிரான அந்த வழக்கோட சேர்த்துதான் முதலமைச்சர் அவர்கள் இந்த வழக்கை போட்டிருப்பதனால, பில்களுக்கும் அவர் பாஸ் பண்ணாம வச்சிருக்கக்கூடிய இந்த பில்களுக்கும் ரவி கோர்ட்ல சரண்டர் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் வருமா? அதாவது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்ற நடவடிக்கை என்ன அப்படின்றதையும் ரிட்டர்ன்ல எழுதி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வருமா? ரவியுடைய நடத்தை உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியாக எடுத்துக்கொள்ளும் நீங்க பாக்குறீங்க? இல்ல, ரவியினுடைய நடவடிக்கையை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற ஆளுநர் என்றுதான் எடுத்துக்கொண்டது. அதனாலதானே உங்களுக்கு தெள்ளத் தெளிவா நான் பழைய சம்பவத்தை சுட்டிக்காட்டினேன். பழைய சம்பவத்திலேயே நீ தேவையில்லாம இடையூறு செய்யற மாநில முதலமைச்சரை அழைத்து பேசி சுமூக முடிவெடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை சார். நடுவில் இருந்து கொண்டு சமரசம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? நெறியாளரா நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. அவர் அழைச்சு பேசி கெஸ்ட் கிட்ட ஒரு நல்ல சுமூக முடிவை எடுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க தவறு பண்ணிருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நான் தவறு பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லுவாங்க கூப்பிட்டு. அப்ப ஏற்கனவே தவறு செய்தவர் ஆளுநர் தான்னு சொல்லிட்டாங்க. கெடுவையும் முதலமைச்சருக்கு விதிக்கல. ஆளுநருக்கு தான் விதிச்சாங்க. அப்ப என்ன பொருள்னா, ஒட்டுமொத்தமாக இந்த ஆளுநர் தான் தவறு செய்திருக்கிற மனிதராக வெளிப்படுகிறார். எனவே அவருக்குத்தான் நெருக்கடியை நீதிமன்றம் கொடுக்க முடியும். இப்ப நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போறாங்கங்கிறதெல்லாம் தெரியாது. சட்டத்தின்படி நீதிமன்றம் எப்படி நடந்து கொள்ளும்? ஆளுநரை நேரடியாக அழைத்து இதற்கு விளக்கம் கொடுக்கணும்னு ஆளுநர் மாளிகைக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்களா?
இல்ல இத நீங்க செய்ததுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை தெளிவுபடுத்தி விட்டு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டு விட்டு தான் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும்னு சொல்ல போறாங்கங்கிறதா தெரியாது. ஆனா, அதற்கெல்லாம் வாய்ப்பை ரவி கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார்ன்னு சொன்னா, இறுகுகிற சட்டத்தின் பிடியை ஒருபோதும் ரவி எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க மாட்டார். ஏன்னா, அவருக்கு சட்டம் சாதகமாக இல்லை. அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரமும் அதற்கு உகந்ததாக இல்லைன்னு ரவிக்கு நல்லா தெரியும்ல. தப்பு செய்றவர்களுக்கு தானே சார் நமக்கு தப்பு பண்றதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையாங்கிறது நல்லா தெரியும். அந்த மாரி ரவிக்கு அது நல்லாவே தெரியும். அந்த வாய்ப்புக்கு அவர் போகவே மாட்டார். நான் சுமூகமாக முடித்து விட்டேன் என்றுதான் ஏற்கனவே எப்படி சரண்டர் ஆயி இந்த பிரச்சனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்தாரோ, அதுபோல முடிவுக்கு கொண்டு வரார். ஆனா நீதிமன்றம் ஒரு கேள்விய கேட்கும். அதுக்கு ரவியால என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதுதான் நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டிய செய்தி. என்ன சொல்றாருன்னா, குடியரசுத் தலைவருக்கு நீங்க அனுப்புறீங்க. ஏன் குடியரசுத் தலைவருக்கு நீங்க அனுப்புறீங்க? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கான காரண காரணிகள மாநில அரசுக்கு நீங்க சொல்லிட்டீங்களா? ஏற்கனவே ரம்மி மசோதாவுல நாம நெறைய பேசியிருக்கோம். ரம்மி மசோதாவுல நீங்க என்ன செஞ்சீங்க? குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப போறேன்னு சொன்னீங்க. ஆனா அனுப்ப போறேன்னு சொல்லிட்டே 6 மாத காலம் வச்சிருந்தீங்க. இதுக்கிடையில நீதிமன்றம் சொன்ன உடனே என்ன பண்ணீங்க? உடனடியாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிய அழைத்து பேசி, அதுல சில திருத்தங்கள்லாம் வேணும்னு சொன்னீங்க. திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாச்சு. திருத்தங்கள் கொண்டு வந்ததற்கு பிறகு நீங்க என்ன செய்தீங்க? அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல. இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு முறையும் நடந்து கொள்கிறீங்க. அதாவது எனக்கு எதுவுமே முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா, என்னால எவ்வளவு தூரம் இழுத்துட்டு போ முடியுமோ, அவ்வளவு தூரம் நான் இழுத்துட்டு முடியாதுங்க. ஆனா இழுத்துட்டு போக முடியும்ல. நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், வீட்ல இல்ல, உடம்பு சரியில்ல, ஜுரமா இருக்கு, பிள்ளைக்கு காய்ச்சலா இருக்கு, டூர் போயிருக்கிறேன், ஆபீஸ்ல வேலையா இருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லி நீங்க காரணத்த தாழ்த்திக்கிட்டே போலாம்ல. அந்த வேலையைத்தான் ஆளுநர் தொடர்ந்து மாநில அரசினுடைய விவகாரத்தில் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் மாநில அரசு ஒரு கடிவாளம் போட்டு தடுக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறி இருக்கிறது. இந்த விவகாரத்துல இன்னைக்கு நைட்டே பல்டி அடிச்சிருவாரு ரவி. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்ல. ஆனா, இந்த காலம் தாழ்த்துகிற நடவடிக்கைக்கு நீதிமன்றம் என்ன கடிவாளம் போகிறது என்பதை நாம் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒருவேளை உச்சநீதிமன்றம் முர்மு அவர்களுக்கு கிடப்பில் இருக்கக்கூடிய அந்த மசோதாக்களை எல்லாம் மீண்டும் ரவி அவர்களுக்கே அனுப்புகன்னு உத்தரவு போட்டாங்க அப்படின்னா, அந்த மசோதால ஒரு மசோதா தான் பல்கலைக்கழகத்துக்கு யார் வேந்தர் அப்படின்றது. முதலமைச்சர் நான் தான் வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ரவியை நீக்கி ஒரு மசோதாவா தாக்கல் பண்ணியிருக்கிறார். அந்த மசோதாவுக்கு ரவி அவர்கள் ஒப்புதல் ஒருவேளை கொடுத்து விட்டா, அந்த யுஜிசி கிராண்ட் கமிஷன் அவங்க ஒரு டிராப்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. சான்சலருக்கு தான் முழுமையான அதிகாரம் இருக்கு அப்படின்னு. அப்ப சான்சலராக முதலமைச்சர் வந்துட்டாருன்னா, அவரே எல்லாத்தையும் பவரை எடுத்துருவார். ரவிக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திறாதா? சார், ஆளுநர்களுக்கு முதல்ல சான்சலர் சான்சஸ கொடுக்கவே கூடாதுங்கிறது தான் சார் மாநில அரசுகளினுடைய கோரிக்கையே. மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். ஏன்னா, இந்த உட்கட்டமைப்பு இருக்குல்ல, கல்வி கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்பை பார்த்து பார்த்து உருவாக்கியது எல்லா முதலமைச்சர்களும் தான். நீங்க இது திமுக அரசு, இது காங்கிரஸ் அரசு, இது கம்யூனிஸ்ட் அரசுலாம் நீங்க ஒரு மாநிலத்துக்குள்ள வரையறுக்கவே தேவையில்ல. ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர்களாக மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ, அவர்களினுடைய எண்ண வெளிப்பாடும், அவர்களினுடைய லட்சிய வேட்கையும் தான் அந்த கல்வி கட்டமைப்பை உருவாக்குகிறது. பார்த்து பார்த்து உருவாக்கிய கல்வி கட்டமைப்புக்குள்ள அந்த கரையான் புத்துக்கட்ட பாம்பு உள்ளே புகுந்த கதைன்னு சொல்றாங்கல்ல கிராமத்துல. அந்த மாதிரி எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஆளுநர்கள் வேந்தர்களாக உட்காருவதை எப்படி நீங்கள் ஏற்க முடியும்? என்னுடைய கட்டமைப்பு, என்னுடைய இடம், என்னுடைய நிதி, என்னுடைய எண்ண வெளிப்பாடு, என்னுடைய திட்டம் இவை எல்லாவற்றையும் நான் இந்த மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்ததை கடைசியில் நாங்கள் எல்லாம் கட்டி பல்கலைக்கழகத்தை உருவாக்கி பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை எல்லாம் சேர்த்து அவர்கள் பட்டம் பயில்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் ஏற்படுத்தியதற்கு பிறகு அந்த பட்டத்தை கொடுப்பதா வேண்டாமா என்கிற முடிவு செய்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. அந்த ஆளுநர் செய்வாருன்னா, அந்த ஆளுநருக்கு என்ன சார் வலி வேதனை இருக்கு? இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு அவருடைய எண்ணப்பாடு எங்கேயாவது வெளிப்பட்டிருக்கிறதா? அவர்களுடைய உழைப்பு எங்காவது ஒரு இடத்தில் இருக்கிறதா? இங்க ஏதாவது ஒரு கல்வி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஆளுநர்கள் ஏதாவது ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருக்கிறார்களா? இல்ல. அப்போ எதற்காக அவர்களுக்கு அந்த தார்மீக உரிமையை தரணும்? எதற்காக அந்த பதவி என்பதை அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். முதலமைச்சர்களுக்கு தான் இருக்க வேண்டும். சார் முதலமைச்சருக்கு தான் சார் வலி. முதலமைச்சருக்கு தான் வேதனை. நீங்க ஓராண்டு காலம் அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் பட்டம் கொடுக்கப்படாமலேயே நிறுத்தி வைக்கப்பட்டார்களே. இந்த ரவியால் தான் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். அப்ப அந்த மாணவர்களினுடைய கல்வி கனவில் மண்ணை எள்ளி போடுகிற வேலையை முதலமைச்சர் யாராவது செய்திருக்காங்களா? செய்வாங்களா முதல்ல? நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், இந்த மாணவர்கள் கல்வியில் உயர வேண்டும் என்பதற்காகவே வியூகங்களை வகுத்தவர்கள் முதலமைச்சர்கள். ஆனா முதலமைச்சர்களுக்கு இருக்கிற வலியும், வேதனையும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வும் ஆளுநர்களுக்கு எப்போதுமே இருக்காது. ஏன்னா ஆளுநர்களுக்கு எந்த உழைப்பும் கிடையாது.
அவர்களை பொறுத்தவரை அது ஒரு பதவி, நான் சான்சலர் என்று மாறுதட்டிக் கொள்கிற அந்த ஒரு பதவி. அதை வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு காலமும் இவர்கள் கோலோச்சினார்கள். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடம் என்பது வந்து விட்டதாகவே நான் கருதுகிறேன். இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் திரௌபதி முர்மு அம்மையாருக்கு நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்து அந்த மசோதாவை திருப்பி அனுப்பும் என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஆளுநர்கள், சான்சலர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார்கள். அந்த உரிமையும் பெற்றுத்தந்த பெருமை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு வரும். எப்படி முதலமைச்சர்களுக்கு தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்று தந்தாரோ, அதுபோல பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்க வேண்டும் என்கிற அந்த பெருமையையும் பெற்றுத்தர வேண்டிய இடத்தில் இப்போது முதலமைச்சர் இருக்கிறார். நிச்சயமாக அதை பெற்றுக் கொடுத்து விடுவார் என்றுதான் நான் நம்புகிறேன். நாளைக்கு ரவி அவர்களுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்துல வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில பீகார்ல அதுவும் ரவி அவர்களுடைய சொந்த மாநிலமான அந்த ஊரிலேயே சென்று அப்பாவு அவர்கள் சென்ற சம்பவம் என்பது மிக முக்கியமானது. நீங்க அது குறித்து விளக்கமா எடுத்துக்கொண்டீங்க. நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார்.